ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஒரு பட்டர் எக் கிரேவி தான் நம்ம பார்க்க போறோம். சூப்பரா இது இருக்கும். எல்லாருக்கும் புடிச்சமான டேஸ்ட்ல இருக்கும். பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் 3 முட்டை எடுத்துருக்கிறேன். அதோட உப்பு, மிளகுத்தூள் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிறேன். இத ஃபுல்லா நல்லா கலந்து வச்சுட்டு, இப்ப இந்த கலந்து வச்சத நம்ம வேற பாத்திரத்துல வந்து மாத்த போறோம். இப்ப இந்த மாரி ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இதுல ஃபுல்லா நான் வந்து ஆயில வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லா அந்த பவுல் ஃபுல்லா வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டு, அப்படியே அந்த நம்ம கலந்து வச்ச முட்டைய இதுல வந்து ஊத்த போறோம். ஊத்தி அப்படியே வந்து அடுப்புல வந்து ஒரு ஒரு பாத்திரத்துல தண்ணி கொஞ்சம் ஊத்தி, அதுல வந்து நம்ம இந்த கிண்ணத்த வந்து நம்ம இறக்க போறோம். கிண்ணத்த வச்சு அதையும் மூடி வச்சு அந்த பாத்திரத்தையும் வந்து ஃபுல்லா வந்து நம்ம மூடி வைக்க போறோம். மூடி வச்சுட்டோம்னா, அப்படியே அந்த அந்த தண்ணி கொதிக்கிறதுலயே வந்து நம்ம முட்டை உள்ள கலந்து வச்சிருக்கிறது நல்லா வெந்து வந்துரும். இந்த முட்டையோட நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகாய் தூள் இதுவும் சேர்த்து கலந்து அடிச்சு இந்த மாரி பாயில் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து கொஞ்ச நேரம் ஒரு 15 நிமிஷம் வந்து இந்த மாரி வேக வச்சுட்டாலே போதும். நல்லா வெந்து வந்துரும். இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்துருச்சு. இத வந்து நம்ம வந்து இப்ப வந்து அடுப்புலருந்து இறக்கி, ஃபுல்லா சைட்ல ஒரு ஸ்பூனால வந்து இப்படி எடுத்து எடுத்து விட்டுட்டு, ஒரு தட்ல வந்து நம்ம வந்து கொட்டுனோம்னா, அப்படியே இந்த முட்டை வந்து நம்மளுக்கு அப்படியே வந்துரும். இது பார்த்தீங்கன்னா, இப்ப பன்னீர் இதுல வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இத வந்து நம்ம வந்து பன்னீர் கட் பண்ற மாதிரி நல்லா வந்து சின்ன சின்ன பீஸஸா வந்து நம்ம போட போறோம். நான் கொஞ்சம் சதுர சதுரமா வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல வந்து இத வந்து நம்ம பன்னீர் கட் பண்ற மாரி கட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டர் பன்னீர் கிரேவி வைக்கிற மாரி தான். சில பேருக்கு வந்து அந்த பன்னீர் டேஸ்ட் பிடிக்காது. இந்த மாதிரி நம்ம வந்து எக் வந்து இப்படி ஹோல் எக்க வந்து நம்ம பீட் பண்ணி எடுக்கிறதுனால, மஞ்சள் கரு சாப்பிடாதவங்களுக்கு கூட இத வந்து நம்ம வந்து சாப்பிடுறப்ப அந்த ஒரு எக் ஸ்மெல்லே வந்து நம்மளுக்கு வராதுங்க. அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாவே இருக்கும். இப்போ வந்து நான் கடாய வச்சு அதில எண்ணெய் ஊத்தி, சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம், பொடிசா கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்த இதில போட்டு நல்லா வந்து வறுத்துக்கிறேன். நல்லா வந்து பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில ஆட் பண்ணி, அது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா 2 தக்காளிய வந்து நான் பொடிசா கட் பண்ணியிருக்கிறேன். நல்லா பொடிசா கட் பண்ணி, அத வந்து இதோட வந்து நம்ம ஆட் பண்ணி, நல்லா வந்து தக்காளி மசிஞ்ச மாரி வெந்து வரணும். இந்த மாரி 2 வதக்கு வதக்கிட்டு, இத வந்து நான் வந்து மூடி போட்டு மூடிர்றேன். மூடுனோம்னா ஒரு 1 நிமிஷத்துல வந்து நல்லா மசிஞ்ச மாரி வதங்கிரும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்ச மாரி வதங்கிருச்சு. இப்ப வந்து நல்லா மசிஞ்ச மாரி வதங்குனதுக்கு அப்புறமா, நம்ம தேவையான மசாலா இதில ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 3 ஸ்பூன், மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமா நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு, நான் வந்து இதில வந்து ஹாட் வாட்டர் தான் இப்ப வந்து 1 டம்ளர் கிட்ட ஆட் பண்றேன். ஏன்னா கிரேவி கொஞ்சம் வேகமா ரெடி ஆயிருங்கிறதுக்காக நான் வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்றேன். நீங்க பச்சை தண்ணி கூட நம்ம வந்து ஊத்திக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சமா வந்து 1 டம்ளர் அளவுக்கு தான் நான் ஊத்திருக்கிறேன். ஊத்தி நல்லா கொதிக்கட்டும். இது 2 நிமிஷம் ஒரு நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிற நேரத்தில சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிட்டேன். இப்ப மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் இதில வந்து ஸ்வீட்னஸ்க்காக ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவு வந்து நான் ஜீனி சேர்த்துக்கிறேன். சுகர் போடுறதுனால ஒரு ஸ்வீட்னஸ் குடுக்கும். ரொம்பவே அது டேஸ்டியா இருக்கும். பட்டர் பன்னீர், பட்டர் சிக்கன், பட்டர் எக் இந்த 3 மசாலாவுக்குமே இந்த மாரி ஸ்வீட்டையும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா, ஒரு நல்ல டேஸ்ட் குடுக்கும். இப்ப வந்து இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அதோட ஒரு 1 டீஸ்பூன் அளவு வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா, இன்னும் கொஞ்சம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்ப இந்த அளவுக்கு வந்து கிரேவி ரெடி ஆனதும், அதில நம்ம ரெடி பண்ணி வச்சு, கட் பண்ணி வச்ச அந்த முட்டை பீஸஸ வந்து இதில வந்து சேர்த்துக்கலாம். முட்டை பீஸஸ வந்து இதில சேர்த்ததுக்கப்புறம், ஒரு 2, 3 நிமிஷம் வந்து அந்த முட்டை பீஸஸோட அந்த கிரேவியோட நல்லா கொதிச்சா தான், அந்த எசன்ஸ் வந்து கொஞ்சமா இதில வந்து சேரும். அது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப வந்து இதில வந்து நானு கசூரி மேத்திய வந்து நல்லா இந்த மாரி நம்ம தூள் தூளா ஆகுற மாரி நம்ம நசுக்கி இதில வந்து நம்ம தூவிக்கலாம். கசூரி மேத்தி இல்லன்னா, அதோட வந்து மல்லி இலையும் தூவி இறக்கலாம். இப்போ டேஸ்டியான பட்டர் எக் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இது சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நான் வந்து சப்பாத்தி வந்து ரெடி பண்ணி, அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷா இந்த கிரேவி வந்து பரிமாற போறோம். இது குழந்தைங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். சில குழந்தைங்க வந்து முட்டை மஞ்சள் கரு வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாரிலாம் நம்ம பண்ணி குடுத்துட்டோம்னா, அது வந்து எக் ஸ்மெல் எதுவுமே இல்லாம உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாவே இருந்துச்சு. நீங்களும் இந்த மாரி டிஷ்ஷ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஸ்வீட்னஸ் பிடிக்கலனா, நம்ம சுகர கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.